ஓம் ஸ்ரீமாத்ரே நமः. காமாட்சி தேவியைக்கு ஜெய். 26வது ஸ்லோகம் பார்க்கலாம். மனோகேஹே மோகோத்பவ திமிர பூர்ணே மம முகுஹோ தரித்ராணி குர்வன்னே தினகர சகஸ்ராணி கிரணைகி விதத்தாம் காமாட்சி பிரசுமர தமோ வஞ்சன சணக க்ஷணார்த்தம் சாநித்யம் சரணமணி தீபோ ஜனனித்தே. மனோகேஹே மோகோத்பவ திமிர பூர்ணே மம முகுஹோ தரித்ராணி குர்வன்னே தினகர சகஸ்ராணி கிரணைஹி விதத்தாம் காமாட்சி பிரசுமர தமோ வஞ்சன சணக க்ஷணார்த்தம் சாநித்யம் சரணமணி தீபோ ஜனனித்தே. தேவி காமாட்சி, அம்மா காமாட்சி அம்மையே, அஞ்ஞானம் அப்படிங்கிறது ஒரு பேர் இருள். இந்த அஞ்ஞானம் தான் நம்மள சூழ்ந்து இருள வச்சிருக்கு. அப்ப அத நீக்குகின்ற, நம்ம இருட்டா இருக்கு, பிரகாசமா இருக்கிற இடத்துல லைட்டு கரண்ட் போயிடுச்சுன்னா, பவர் போயிடுச்சுன்னா இருட்டாயிடுறது. அந்த இடத்துல ஒரு விளக்கை ஏற்றி வச்சோம்னா அந்த இருள் அகன்று தீபத்தோட ஒளி பிரகாசிக்கின்றது. நமக்கு கொஞ்சம் பொருட்கள்லாம் கண்ணில் இருக்கிறது தென்படுறது இல்லையா? அப்போ நம்மளுக்கு அஞ்ஞானம்ங்கிற பேர் இருள் நம்மள சூழ்ந்திருக்கு. அந்த சூழ்ந்திருக்கிற அந்த கார் இருள், அஞ்ஞானம்ங்கிறது கார் இருள், அதை எப்படி இருள்ல ஒரு விளக்கு ஏற்றி வச்சா தீபம் பிரகாசிச்சது ஒளியை கொடுக்கின்றதோ அதே மாதிரி இருக்கின்ற உம்முடைய சரணம் அப்படிங்கிறது ரத்ன தீபம் அப்படிங்கிறார். ஏன்னா அவளோட சரணங்களோட ஒளி அப்படியே பிரகாசிக்கின்றதா. அது எப்படி இருக்குன்னா, பல்லாயிரக்கணக்கான திமிர பூர்ணே சகஸ்ராணிக்கு தினகர சகஸ்ராணி கிரணைகிங்கிறார். தினகரன் யாரு? சூரியன். அப்போ தனது கிரணங்களால பல்லாயிரம் தினகர்களையும் பயனற்றவர்களாக, சூரிய ஒளியே பிரகாசம் இல்லையா அம்பாளோட பாதார விந்தங்களோட ஒளி அவ்வளவு பிரகாசமா இருக்கிறதுனால அந்த சூரிய ஒளி கூட மங்கி போயிடுறது, அதை தோற்கடிக்கிறதாப்புல இருக்கு அம்பாளோட பாதங்களோட ஒளி. அப்ப அப்படிப்பட்ட இருளை, பேர் இருள், அஞ்ஞானம்ங்கிற பேர் இருளை நீக்குவதில் திறமை வாய்ந்ததாக ரத்ன தீபமாக இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான சூரிய ஒளியையும் தோற்கடிக்கும் பிரகாசம் பொருந்திய அம்பாளுடைய பாதங்கள். அந்த ஒளி என்ன பண்றதா, அடிக்கடி நம்மளுக்கு மோகம் சொல்லியிருக்கார். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். அப்போ மோகத்தால நம்மள அந்தகாரம் சூழ்ந்திருக்கு. அந்த மோகத்துக்கு தானே நம்ம அடிமையாயிருக்கோம். காமம், ஆசை, குரோதம், லோபம், மோகம் இதெல்லாம் விட்டு ஒழிக்கணும். 6 ஷட் ரிபுக்கள் இவாள்லாம். இந்த ரிபுக்கள்ங்கிறது நம்மளுக்கு உள்ளேயே இருக்கா, வெளியில இருந்து யாருமே வர வேண்டாம். இந்த 6 பேரும் நம்ம மனசுல அங்க உள்ளேயே இருந்துட்டு இருக்கா. இவாளை முதல்ல நீக்கணும். அப்போ அந்த இது சூழ்ந்திருக்கிறதுனால நம்மளுக்கு அந்தகாரம், அந்த மோகம்ங்கிற இருள் அந்தகாரத்தினால நிறைந்திருக்கின்றது என்னுடைய மனமானது. அந்த அப்பேற்பட்ட அந்த வீட்டுல நீ கொஞ்சம் ஒரு அரை க்ஷணமாவது நீ எனக்கு ஒளி பெற காட்சி தர மாட்டாயா அப்படின்னு மூகர் வேண்டிக்கிறார். நான் எப்பேற்பட்ட அஜ்ஞானம்ங்கிற இருள்ல என்னோட மனசு சூழ்ந்திருக்கு, என் மனசுல இருள் சூழ்ந்திருக்கு. அந்த எத்தனை விதமான 6 விதமான சத்ருக்கள் என் மனசுக்குள்ள இருந்திருக்கா. இதுல மோகம், இந்த மோகம் என்கிற அந்தகாரத்தினால எழுந்த இந்த இது ஆசை, காமம் எல்லாமே ஏதாவது ஒன்று நம்ம மனசுல இருந்ததுன்னா போறோம், எல்லாம் போட்டி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்துடும். நீ இருக்கிற இடத்துக்கு நானும் வரேன்ட்டு வந்துடும். அப்போ அப்பேற்பட்ட எல்லாமே ஒன்று வந்தாலே நமக்கு தீராத இது இருள். 6ம் சேர்ந்ததுன்னா அந்தகார இருள் தான். அப்படியே மை இருட்டு சொல்லுவா இல்லையா, அந்த இருள்ல
உன்னோட பிரகாசம் பொருந்திய அந்த பாத தாமரைகளை ஒரு நிமிஷம் என்னோட மனசுல நீ இருத்த மாட்டாயா, அரை க்ஷணம் அப்படிங்கிற அந்த க்ஷணமாவது என்னோட மனசுல உன்னுடைய பாதத்தை நீ வைத்து என்னை ஒளிபெற காட்சியளிப்பாய் அப்படின்னு வேண்டிக்கிறார். இந்த 26வது ஸ்லோகத்துல எனக்கு அது ஆன்ம ஒளியை அளிக்கட்டும், எனக்கு துணையாக இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அது 27வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறாருன்னா, கவீனாம் சேதோவன் நகர ருச்சி சம்பர்க்கி விபுத ஸ்ரவந்தி ஸ்ரோதாவத் படுமுகரிதம் ஹம்சக்கரவைஹி தினாரம் பஸ்ரீவல் நியதம் அருணச்சாய சுபகம் மதந்த காமாட்சியாக ஸ்புரது பதபங்கேருகயுகம் கவீனாம் சேதோவல் நகர ருச்சி சம்பர்க்கி விபுத ஸ்ரவந்தி ஸ்ரோதாவத் படுமுகரிதம் ஹம்சக்கரவைஹி தினாரம் பஸ்ரீவன் நியதம் அருணச்சாய சுபகம் மதந்த காமாட்சியாக ஸ்புரது பதபங்கேருகயுகம். இதுல நிறைய ஒரு வார்த்தையில 2 பொருள்படும்படி உள்ள வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருக்க. இந்த 27வது ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, கவிகளோட மனம் கவிகளோட மனம் எப்படி இருக்குமானா, அந்த கவிதை திறமையினால கடுமையற்று இருக்குமா. அப்போ மென்மையான கவிகளின் மனதை போல நகர ருச்சி உடைய அப்படிங்கிற, நகர ருச்சி சம்பர்க்கி சேதோவன் அப்படிங்கிற, கவீனாம் சேதோவன் நகர ருச்சி சம்பர்க்கி அப்படின்னு சொல்றாரு. அப்ப கவிகளோட மனதை போல நகர ருசி உடையதாகி, அதாவது கடுமையற்ற இன்சொற்களில் ஆசை உடையதாகி, இன்னொன்னு என்ன சொல்றார், அந்த நகங்களோட காந்தி உடையதாகி அப்படின்னு சொல்றார். எப்படி ஒரு அர்த்தம் கடுமையற்ற இன்சொற்களால் ஆசை உடையதாகி அப்படிங்கிறார். இன்னொன்னு நகங்களின் காந்தியை உடையதாய். அப்புறம் நகர ருச்சிக்கு 2 அர்த்தம் சொல்லிடுறார். இப்ப அடுத்ததுக்கு என்ன சொல்றார், ஹம்ச கரவங்கள், ஹம்ச கரவைஹி அப்படிங்கிறார். ஹம்ச கரவங்கள் அன்ன பறவைகளோடு சப்தம். இன்னொன்னு அதே இது நூபுரங்களின் சப்தம். 2 அர்த்தம் பொருள். ஹம்ச கரவைஹினா ஒன்று அன்னப்பறவைகளின் சப்தங்கள், இன்னொன்று நூபுரங்களின் சப்தங்கள். அப்ப அன்னப்பறவைகளோட சப்தம் போன்று ஒலிக்கும் ஆரவாரத்தோடு செல்லும் நதி போல செல்வதாகி அப்படிங்கிற, அதான் அன்னப்பறவைகளின் சப்தம் போன்று ஒலிக்கும் நூபுரங்களை கொண்டதும் கங்கையை போல ஆர்ப்பரித்து செல்வதாகியதும். இன்னொன்று என்ன சொல்றார், அருணோதய காலத்தில் அழகிய ஒளியை போல எப்பொழுதும் அருணச்சாயன்னு சொல்றார். அருணச்சாயையால், அருணன் யாரு, சூரியனுடைய காந்தியால். இன்னொன்னு அருணம்னா சிவப்பு நிறம், அம்பாளோட நிறம் சிவப்பு சொல்றோம், சிவப்பு நிறம். அப்ப இந்த இடத்துல 2 பொருள் படி சொல்றார். இப்ப இதுவரைக்கும் நகர ருச்சி பார்த்தோம், ஹம்சகரவகையை பார்த்துட்டோம். இப்ப அருணச்சாய அப்படின்னு சொல்றாரு. இந்த அருணச்சாயங்கிறதுக்கு அருணனின் சாயம், சாயம் போல மிக சிவந்த நிறத்துடன் கூடிய திருவடி தாமரைகள் எப்படி இருக்கணுமா, அழகு வாய்ந்தவையான காமாட்சியினுடைய திருவடி தாமரைகள் 2ம் ஒருங்கே என் உள்ளத்திலே நிரந்தரமா ஒளி வீசி கொண்டிருக்கட்டும்னு வேண்டிக்கிற. அப்பேற்பட்டது அந்த ஒளியோட இருக்கக்கூடியது. அதனால என்னோட நெஞ்சில எப்பொழுதும் குடிக்கொண்டு பிரகாசிக்க வேண்டும். ஏற்கனவே சொன்ன ஒரு க்ஷணமாவது அந்த பாதங்கள் என்னுடைய மனசுல பிரகாசிக்கின்ற அந்த பாதங்களை ஒரு க்ஷணம் வைத்து போய் பிரகாசத்தை கொடுக்கட்டும் அப்படிங்கிறார். ஆன்ம ஒளியை கொடுக்கட்டும்னு சொல்றார். இந்த இதுல என்ன சொல்றார், என்னோட நெஞ்சில எப்பொழுதும் குடிகொண்டு பிரகாசிக்க வேண்டும்னு வேண்டார். இப்போ இதுதான் கவிகளோட மனது போல கடுமையற்ற இன்சொற்கள் எல்லாம் 2 பொருள் படும்படி சொல்லியிருக்கார் சொற்கள். நகரம் பார்த்தோம், ஹம்சகரவை பார்த்தோம்,
அடுத்தது அருணச்சாய பார்த்தோம். அப்போ இந்த 2 பொருள்படும்படி எல்லா ஸ்லோகங்களையும் இந்த ஸ்லோகத்துல 2 பொருள்படும்படி சொல்லியிருக்கார். 27வது ஸ்லோகம். இதெல்லாம் கவியோட கவித்துவத்தை வெளிப்படுத்துறது. அவர் அவரோட புலமையை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. 2 பொருள்படும்படி அழகா சொல்லியிருக்கார் அவர். அடுத்தது 28வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறாருன்னா, சதா கிம் சம்பர்க்காத் பிரகிருதி கடினை நாகி மகுடைகி தடை நீகாராத்ரே அதிகமனுனா யோகி மனசா விபிந்தே சம்மோகம் சிசிரயதி பக்தானபித்ருஷாம் அதிருஷ்யம் காமாட்சி பிரகடயதி தே பாதயுகலம். பாதயுகலம் 2 சரணங்கள் பத்தி சொல்றார். பாதயுகலம், அங்க பாதயுகம் சொல்றார், இங்க பாதயுகலம் சொல்றார். எல்லாம் 2 சரணங்களை பத்தி சொல்றது. சதா கிம் சம்பர்க்காத் பிரகிருதி கடினை நாகி மகுடைஹி தடை நீகாராத்ரேஹே அதிகமனுனா யோகி மனசா விபிந்தே சம்மோகம் சிசிரயதி பக்தானபித்ருஷாம் அதிருஷ்யம் காமாட்சி பிரகடயதி தே பாதயுகலம். எப்படி இருக்காம்னா, காமாட்சியே உம்முடைய திருவடி தாமரைகள் 2ம் இயற்கையாகவே கடினமாக இருக்கின்றவையான தேவலோகத்தவர்களின் கிரீடங்களுடைய சேர்க்கையாலே கடினத்தன்மையை பெற்று விட்டதோ, அப்படி சமூகத்தை அது பிளந்து எரிகின்றனவா அப்படிங்கிறார். மோகத்தை அது வீழ்த்தக்கூடியதாக இருக்கின்றதா அப்படிங்கிறார். அப்ப தேவலோகத்தவர் தேவியோட பாதங்கள்ல எப்போதும் விழுந்து வணங்குவதனால அவளோட இந்த கிரீடங்களோட இதெல்லாம் பட்டு பட்டு இது நகங்களோட காந்தி பிரகாசிக்கிறதா. அந்த பாதங்கள் அதான் சொன்ன ஆமையோட பாதம் போல அப்படி ஓடு போல அப்படி கடினமா இருக்குன்னு அப்ப ஆதிசங்கரர் சொல்லியிருப்பார். எப்படி அப்படி அம்பாளோட மெல்லிமையான அந்த பாதங்களை எப்படி அந்த மாதிரி ஆமையோடு ஓடு போல வளைந்திருக்கிறதுன்னு எப்படி அவளால வர்ணிக்க முடிஞ்சதுன்னு ஆதிசங்கரர் வியப்பா கேட்டிருப்பாரு. அப்ப அவளோட கிரீடங்களோட பாதங்கள் பட்டு அந்த பாதங்களும் கடினமாகி அது பக்தர்களோட தாக்கத்தை எல்லாம் போக்குகிறது. எல்லா தாவங்களை எல்லாம் போக்கி அவள் எப்படிப்பட்டவள்? பனிமலை அரசனுடைய பெண். அப்ப பனிமலையாகிய ஹிமாச்சலத்தினுடைய அந்த தாழ்வரை அம்பாள் நம்மளுக்கு பனியா நடக்கவே முடியாது. அம்பாள் அந்த பனியிலேயே மலையிலேயே பிறந்து வளர்ந்ததுனால அங்கேயே பாதங்கள் பட்டு நடக்கக்கூடியவளா. அப்ப அவளோட பாதங்கள் இயற்கையாகவே குளிர்ச்சி பொருந்தியவைங்கிறார். பனிமலை அது ஹிமாச்சலத்தினுடைய தாழ்வரைகளுடைய சேர்க்கையினால குளிர்ச்சியை மிக கொண்டதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றார். குளிர்விக்கவும் செய்கின்றது. ஏன்னா நம்மளோட உஷ்டமான இதெல்லாம் போக்கி நம்மளை குளிர்விக்கிறது அப்படிங்கிற அம்பாளோட இது அப்பேற்பட்டதாக இருக்கின்றது. பக்தர்களுக்கு எல்லாம் மனம் குளிரச் செய்வதாக இருக்கின்றதோ உன்னுடைய பாதங்களோட இது மிகவும் நுண்ணியதாக உள்ள யோகிகளுடைய மனது. அதான் சொல்றாரு. அதிக மனுனா யோகி மனசா தடைகி நீக்கா ராத்திரே அதிக மனுனா யோகி மனசாகிற. அப்போ மிகவும் நுண்ணியதாக உள்ள யோகிகளின் மனதோடு அது எப்போதும் அங்கையோட சசங்கம் மாதிரி சேர்ந்து இருப்பதனால சூஷ்மத்தன்மை பெற்று, அதுவும் சூஷ்மத்தன்மை பெற்று கண்களுக்கு எதெல்லாம் புலப்படலையோ அதையெல்லாம் புலப்படும்படி செய்கின்றதோ உங்களுடைய ஸ்வரூபம் ரூபம் எல்லாவற்றையும் எனக்கு நன்கு புலப்படும்படி அது செய்து கொண்டிருக்கின்றனவோ அப்படின்னு மூவர் கேட்கிறார். அம்பாளோட பாதம் அப்படி இருக்கான். ஏன்னா மோகத்தை பிளந்து எரிவதாக அமைந்துள்ளது அந்த பாதங்கள். கொஞ்சம் கடினமா இருந்தால் தானே அப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற. ஏன்னா அந்த கிரீடங்கள் வணங்கும் போது பட்டு 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 அந்த பாதங்கள் கொஞ்சம் கடினத்தன்மை அடைஞ்சுடுத்து அப்படின்னு சொல்ற. அப்போ அந்த ஏதாவது ஒண்ணு பழக்கணும்னா கொஞ்சம் கடினமா இருந்தால் தானே செய்ய முடியும். அந்த ஜனங்களின் மனங்களில் உள்ள மோகத்தை பழக்க செய்வதற்கு அந்த கடினமா இருந்தால் தானே அது மாதிரி பண்ண முடியும். யோகிகள் எப்படின்னா
பரமா அணு பரிணாமம் உள்ள தன்னுடைய மனதினால தேவியோட பாதங்களை தியானிப்பதனால அந்த மனமும் சூஷ்ம வஸ்து, அந்த சூஷ்ம வஸ்துவத்தோட பரிச்சயத்தினால சேர்ந்திருப்பதனால கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கின்ற அந்த பொருட்களை எல்லாம் உன்னுடைய பாதங்கள் காட்ட வல்லது அப்படின்னு மூக கவி எடுத்து சொல்றாரு இதுல, இந்த ஸ்லோகத்துல. அடுத்தது 29வது ஸ்லோகம் பார்க்கலாம். 29வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறார் பார்க்கலாம். ஏற்கனவே ஆதிசங்கரர் சொன்னது, இவரும் அத மாதிரி சொல்றார். பவித்ராப்யாம் அம்ப பிரகிருதிம் ருதுலாப்யாம் தவ சிவே. பவித்ராப்யாம் அம்ப பிரகிருதிம் ருதுலாப்யாம் தவ சிவே. பதாப்யாம் காமாட்சி ரசப அபிபூதை சசகிதைஹி பிரவாலைஹி அம்போஜைஹி அபிஜ வனவாச விரததசாகா சதைவாரப்யந்தே ஹரிச்சரித நானாத்விஜகணைஹி. பவித்ராப்யாமம்ப பிரகிருதி மிருதுலாப்யாம் தவ சிவே. பதாப்யாம் காமாட்சி பிரசபம் அபிபூதை சசகிதைஹி பிரவாலைரம்போஜைஹி அபிஜ வனவாச விரததசாகா சதைவாரப்யந்தே பரிச்சரித நானாத்விஜகணைஹி. தாயே காமாட்சி சொல்றார். அம்பாளை எப்படி கூப்பிடுறார்? பரமசிவனின் பத்தினியான மங்களஸ்வரூபிணியே, சிவையே, அன்னையே, அன்னையே, காமாட்சியே கூப்பிடுறார். நம்மளுக்கே அதை சொல்லும் போது மனம் உருகிடும். அப்படியே பரமசிவனின் பத்தினியான மங்களஸ்வரூபிணி, மங்களத்தை எல்லாம் சிவம்னாலே மங்களம், அப்பேற்பட்டவள் சிவை, மங்களஸ்வரூபிணியான சிவையே, அன்னையே, காமாட்சியே. எப்படி இருக்கா அவளோட பாதங்கள்? தூய்மையாகவும் இயற்கையாகவே அமைந்த மென்மையாகவும் இருக்கின்ற உன்னுடைய திருவடிகள் இரண்டினாலும் எப்படி அந்த திருவடிகளோட மென்மையினால அந்த தளிர்கள், அது ஏற்கனவே சொன்னார், அந்த செடியில தளிர்கள் வரும், அந்த தளிர்கள் எவ்வளவு மென்மையா இருக்கும், அந்த தளிர்களோட மென்மையே அம்பாளோட பாதம் தோற்கடிக்கிறாக இருக்கான். அப்ப அந்த தளிர்கள்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த அம்பாளோட பாதத்தை பார்த்தோன்னே நம்மளோட மென்மையே இல்லை அப்படின்னு அதுக்கெல்லாம் அவமானம் ஆயிடுறதான். அதனால அது அச்சமடையறதான். அப்போ அவமதிக்கப்பட்டு அச்சமடைந்தவைகளான அந்த தளிர்களாலும் தாமரை மலர்கள், தாமரை மலர்கள் அப்படின்னா அம்பாளோட தாமரை மலர்கள் என்னன்னா எப்பொழுதுமே விகசித்திருக்கும். இதுல போய் குளத்துல இருக்கிற தாமரை மலர் சூரியன் இதான கூம்பி போயிடும். ஆனா இவங்களோட பாதங்கள் எப்பவுமே விகசித்து கொண்டிருக்கும். அதனாலதான் தாமரை மலர்களும் அச்சப்படுறதா. அம்பாளோட பாதங்கள் எப்பவும் மலர்ந்தே இருக்கே, நாம சாயங்காலமானா கூம்பி போயிடுறோமே. அப்போ தளிர்களாலும் தாமரை மலர்களாலும் அநேக விதமான திஜர்கள்னா பிராமணர்கள் சொல்லலாம், பறவைகள். ஏன்னா இரண்டுக்கும் இரண்டாவது பிறப்பு. அதாவது பிராமணர்களுக்கு அந்த உபநயனம்னு ஒண்ணு சொல்லும் போது அது இரண்டாவது பிறப்பாக பார்க்கப்படுகின்றது. அந்த காயத்ரி மந்திர உபதேசம் சொல்லி உபநயனம் செய்யும் போது அது இரண்டாவது பிறப்பாக பார்க்கிறது. அம்மாவோட கர்ப்பத்திலிருந்து ஜனித்த போது உள்ள பிறவி ஒன்று, உபநயனம் சொல்லி காயத்ரி மாதாவோட அந்த மந்திரத்தை உபதேசம் பெற்று அது பிறக்கும் போது அது இரண்டாவது பிறப்பாக பார்க்கப்படுகின்றது பிராமணர்களுக்கு. அதனால த்விஜர்கள்ங்கிறது பிராமணர்கள். இன்னொரு இது பறவைகள். ஏன்னா பறவை முதல்ல என்ன பண்றது, பறவை ஒரு முட்டையை போடுறது. அப்போ முட்டை முதல் பிறப்பாயிடுறது, அதுல இருந்து குஞ்சு வெளியில் வரும்போது அது இரண்டாவது பிறப்பாக மாறிடுது. அப்போ அதுகளுக்கும் இரண்டு பிறப்பு. சில முட்டை இதா போயிடும், அப்புறம் குஞ்சு பொறிஞ்சு அதை அடகாத்து பாதுகாத்தால்தான் அதுல இருந்து குஞ்சு வரும். அப்ப அது இரண்டாவது பிறப்பாகின்றது. அப்ப பறவைகளுக்கும் இரண்டாவது பிறப்பு. த்விஜர்கள் அப்படின்னா ஒன்று பிராமணர்களை குறிக்கும், இன்னொன்று
பறவைகள் குறிக்கும். அப்போ இந்த பறவைகளுக்கெல்லாம் எது சேவை செய்து கொண்டிருக்கின்றபடியாலாம் அம்பாளோட பாதங்கள் எப்படி இருக்கா. அதனால அந்த பாதங்களால வனவாச விரத அனுஷ்டானங்கள், காட்டுல இருக்கிறது, தண்ணீரின் மத்தியில் இருப்பது அப்படிங்கிற மாதிரி விரதத்தின் நியமங்கள். தண்ணியிலேயே நின்று பார்த்தேன்னா அங்க தண்ணியில நின்று அப்படியே கண்ணை மூடிட்டு கைகளை மேல கூப்பிட்டு தண்ணிக்குள்ள நின்று தவம் பண்ணுவா. இல்ல காட்டுல போய் உட்கார்ந்துட்டு வனவாசம் மேற்கொண்டு அங்க போய் தவம் பண்ணுவா. அப்போ இந்த 2 விதமான இந்த வனவாச விரத அனுஷ்டானங்கள் மேற்கொள்ளப்பட்டு அது எப்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்ற. பிராமணர்களுக்கு எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறதா, இது ஓயாமல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்ற. மூங்கல் அதான் காமாட்சி தூய்மையானது மென்மையானதுமான உன்னுடைய திருவடிகளோட அழகால பலர் அறியும்படி தோற்கடிக்கப்பட்டு அப்படி பயந்துள்ள பவழங்கள் பயந்திருக்கான். தாமரைகள் எப்பொழுதும் பிஜர்கள், அதாவது பிராமணர்களால பூஜைகளை எல்லாம் பெற்று வனத்துல வசிப்பது அப்படிங்கிற விரதத்தை தொடங்கினாராம் அவர்கள் எல்லாம், இந்த பிராமணர்களுக்கு எல்லாம். அப்ப அதெல்லாம் அனுஷ்டிக்கிறதாக இருக்கின்றது. அம்பா தாயே உன்னுடைய திருவடி தாமரைகள் அப்படின்னு சொல்ற. இதுல அதுக்கு அடுத்ததுல என்ன சொல்ல வர, இதுல ஏற்கனவே ஆதிசங்கரர் சொல்லியிருப்பார், உன்னோட திருவடிகள்ல அவள்லாம் பணிஞ்சு பணிஞ்சு அந்த கிரீடங்களோடு இது பட்டு பட்டு உனக்கு பாதங்கள் கடினமாயிடுத்தோ அப்படின்னு சொல்றாரு. அது அதுல இதுல 83வது ஸ்லோகத்துல சொல்லியிருப்பார், பராஜே தும் ருத்ரம் திகுண சரகர்பௌ கிரிஷுதே நிஷங்கௌ ஜங்கேத்தே விஷம விஷிகோ பாடமகிருத ஏதக்ரே திருஷ்யந்தே தசசர பலா பாதயுகலே நகா கிரச்சத்மானக சுரமகுட சாணைக நிஷிதாக அப்படின்னு சொல்ற. என்னன்னா இந்த கிரீடங்கள் உன்னுடைய நகங்களோட ஒளிகள் புனைப்பெயர் கொண்டவையாகவும் தேவர்களுடைய கிரீடங்கள்னால சாணைக்கற்களால் தீட்டப்பெற்றவையாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றார். ஏன்னா எப்போது பாதத்துல படிஞ்சுட்டே இருக்கா, அதனால அந்த கிரீடம் பட்டு பட்டு நகங்கள் சாணைக்கற்கள் போல தீட்டப்பட்டிருக்கு. அந்த பாதங்கள்ல நமஸ்காரம் பண்ணி பண்ணி அந்த பாதங்களும் கொஞ்சம் கடினத்தன்மை பெற்றவர்களாக இருக்கு அப்படின்ட்டுலாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. இதுலயும் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா அம்பாளோட இதை பத்தி ஹம்சம் சோகம், அதை பத்தி இந்த அஜபா மந்திரம்னு சொல்லுவா, அதை பத்தி மூகர் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல 30வது ஸ்லோகம், ஷிராத்ரிஷ்யா ஹம்சைஹி கதமபி சதா ஹம்ச சுலபம் நிரஸ்யந்தி ஜாட்யம் நியத ஜடம் அத்யைக சரணம் அதோஷ வியாசங்கா சததமபி தோஷாப்தி மலினம் பயோஜம் காமாட்சியாக பரிஹசதி பாதாப்ஜயுகளி சிராத்ரிஷ்யா ஹம்சைஹி கதமபி சதா ஹம்ச சுலபம் நிரஸ்யந்தி ஜாட்யம் நியத ஜடமத்யைக சரணம் அதோஷ வியாசங்க சததமபி தோஷாப்தி மலினம் பயோஜம் காமாட்சியாக பரிஹசதி பாதாப்ஜயுகளி. எப்படி சொல்றார் பாருங்கோ. இது எப்படின்னா ஞானிகளால காமாட்சியோட திருவடி தாமரைகள் இரண்டும் ஹம்சர்களால், ஹம்சர்கள் அப்படிங்கிற சந்நியாசிகள் நெடுங்காலமா அதற்கு பின்பு ஹம்சர்களால அவளால தேடி கண்டுபிடிக்க பாக்குறா, முடியல. ஆனா நெடுங்காலமான பின்பு எப்படியோ காணக்கூடியவைகளாக இருக்கா, அது காணக்கூடியவைகளாக இருக்கின்றது அப்படிங்கிறா. அப்போ ஞானிகளால வெகு நாட்களாக தேடி அதன் பின்பு கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இதுல ஏற்கனவே சௌந்தரிய லகரில ஆதிசங்கரர் 38வது ஸ்லோகத்துல சொல்லியிருப்பார், சமுன்மீல சம்வித் கமல மகரந்தைகரசிகம் பஜேஹம் சத்வந்த்வம் கிமபி மகதாமானசச்சரம்
யதாலாபாதஷ்டாதச குடித வித்யா பரிணதிகி யதா தத்தே தோஷாத் குணமகிலம் அத்பயம் பய இவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஹம் அப்படிங்கிறது சிவன், ச அப்படிங்கிறது சக்தி. இப்போ ஹம்சேஸ்வரன் ஹம்சேஸ்வரி அப்படி இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்றது 54 விதமான வாயவிய மயூகங்களுடன் அவா இருக்காள். அப்படி உபாசனை பண்ணணும். இந்த ஹம்சங்களோட சம்பாஷணை தான் 18 வித்தைகளாம். அந்த 18 வித்தைகள்னு சொல்லப்படுறது எதெல்லாம்னா வேதங்கள் 4, ரிக் யஜு சாமம் சொல்றோம் இல்லையா, அதர்வணம். அடுத்தது சிக்ஷை, கல்பம், வியாகரணம், நிருத்தம், சந்தஸ், ஜோதிஷம் அப்படின்னு 6 வகையானது. 6 4 10. அடுத்தது மீமாம்சம், நியாயம், புராணம், தர்மசாஸ்திரம் 4. 6 4 10 4 14. ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், நீதி சாஸ்திரம் 4. அப்போ 18 விதமான வித்தைகளும் இந்த ஹம்சங்களோட சம்பாஷணையா. இந்த ஹம்சங்களோட சம்பாஷணை என்னன்னா, இந்த வித்யா உபாசகர்கள் உள்முகமாக அந்தர்முகமாக இருந்து கொண்டு அநாகத சக்கரத்துல அந்த ஏற்படுற அந்த சப்தம் அதை கவனிச்சா அதுதான் ஸ்ரீவித்யா ஷோடசியில உள்ள அக்ஷரங்கள். அந்த வித்யா குருவின் ஸ்வரூபம், தேவியோட ஸ்வரூபம் 18. அந்த சப்தம் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது. அதனாலதான் கம்சத்வந்தினுடைய ஆலாபம் 18. அஷ்டாதச குணித வித்யா பரிணாமம் அதுன்னு சொல்றாரு. இதுல ஹம்ச சோகம் சோகம் ஹம்சக இப்படிங்கிற அஜபா வித்தையினாலதான் ஹம்ச துவந்த தியானம் செய்கிறவர்கள் அவர்கள் பாவங்களும் புண்ணியமாகிடுமா அப்படி செய்யறவர்களுக்கு. ஹம்ச சோகம் சோகம் ஹம்சக, ஹம்ச சோகம் சோகம் ஹம்சக, ஹம்ச சோகம் ஹோகம் ஹம்சக அப்படின்னு சொல்லுவா. இப்ப சொல்லும் போது இந்த அஜபா வித்தை இத பாவங்கள்லாம் புண்ணியமா மாறிடுமா. அப்படிப்பட்ட இது இந்த ஹம்சம் இது அப்படின்னு சொல்ற. இப்போ ஹம்ச துவந்த உபாசனத்திற்கு இங்க பாரதத்துல ஆவடையார் கோவில் தான். அந்த சங்கரர் சுபகோதய வியாக்கியானம்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதுல அநாகதத்துல சிவனை சிகிஜ்வாலா அப்படிங்கிற தீப வடிவம், சிக்கினிங்கிற ஒளி வடிவத்துல தியானம் பண்ணணுமா. இப்படி உபாசிக்கும் போது நல்லதையே எண்ணி பார்க்க வேண்டும். அதனால குற்றங்களே என்ன வராது நமக்கு அப்படின்னு சொல்ற. அப்போ இந்த ஹம்சங்கள் அம்பாளோட மனசுக்குள்ள அப்படியே உலாவுறது. அதான் ஹம்சேஸ்வரன் ஹம்சேஸ்வரியா தியானம் பண்ணணும்னு. அப்பேற்பட்ட ஹம்சங்களால பல நாட்களாக தேடி கண்டுபிடித்தும் சில நாட்களுக்கு பின்புமே கண்டுபிடிக்கப்பட்டதான அம்பாளுடைய அந்த பாதங்கள் ஹம்சங்களால ஜடத்தன்மையை நம்மகிட்ட இருக்கிற அஜ்ஞானம் என்கிற இருளை போக்குபவையாகவும் எப்பொழுதுமே யாதொரு தோஷம் அந்த குற்றத்தின் ஸ்பர்சமும் இல்லாதவைகளான இருக்கின்றது. அம்பாளோட இதுல ஒரு தோஷம் பார்க்கவே முடியாதா, ஒரு குற்றம் கிடையாதான். எந்த காலத்திலும் ஹம்சங்களுக்கு அன்னப்பறவைகளுக்கு எளிதாக கிடைப்பதாயும் ஜடம்னு என்ன சொல்றது, ஜலம் தண்ணீர், அத மத்தியத்தையே எப்பொழுதும் தனக்குரிய வாசஸ்தானமாக கொண்டு உள்ளவளா அம்பாள். அப்ப தோஷம், இதுல தோஷம் அப்படின்னு சொல்றது மாலை பொழுது. இதுலயும் வார்த்தைகள் எப்படி அழகா வர்ணிச்சிருக்க. அந்த மாலை பொழுது எப்படி அம்பாளோட இதனால அதுக்கு அந்த சிவப்பு ஒளி குன்றி போயிடுது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அப்ப அந்த தோஷம் மாலை பொழுது வரும்போது அது மலினம் அடைஞ்சிடுமா. தாமரை மலர்கள் சூரியன் மறையும் போது என்ன, சந்திரன் வரும்போது தாமரை மலர் கூப்பிடும் இல்லையா, அதை பரிகசிப்பதாக இருக்கின்றதா. ஏன்னா அம்பாள் தாமரை மலர் பாதங்கள் அது எப்போதும் மலர்ந்தே இருக்கு. தாமரை மலர் மாலை பொழுது வந்தோட கூம்புற தாமரை மலர் மாதிரி இருப்பதில்லை அப்படின்னு இது சொல்றாரு. அதத்தான் இந்த ஞானிகளால வெகு நாட்களாக தேடி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இது உன்னுடைய மனதாகிய மானசரசில் நீந்தும் அன்னங்களாக தேவ தேவியரை ஹம் என்று சிவனையும் ச என்று சக்தியையும் உபாசிக்கிற மகான்கள் ஹம்சர்கள். அவர்கள் தான் பரமஹம்சர்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர். இப்ப ஹம்சங்கள் ஜலத்திலே வசித்தாலும் அதன் உடம்புல தண்ணீர் ஒட்டாது. அது போல ஞானிகள் இந்த உலகத்துல மத்தியில இருந்தாலும் உலகம் மோகம் எதுவுமே அவர்களை தொடுவதில்லை, பாதிப்பதில்லை சொல்ற.
நாமளும் அம்பாளோட பாதங்களை தொழுது மனசுல சந்தோஷம் அடைவோம், சகல அபிஷ்டங்களையும் அடைவோம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.